வணக்கம் மக்களே. மூத்த குடிமக்கள் மற்றும் போலீசாருக்கும் இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இலவசமாக பஸ் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கான டோக்கன் குறித்து சென்னை போக்குவரத்து கழகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண்மை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் செய்ய டிசம்பர் 21ஆம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டது. ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் என்ற வீதத்தில் 6 மாதங்களுக்கு கட்டணமில்லா டோக்கன்கள் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்று, குடும்ப அட்டை, வயது சான்று, 2 புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்களை டிசம்பர் 21ஆம் தேதி 2024 முதல் ஜனவரி 31, 2025ஆம் தேதி வரை உரிய மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக 42 மையங்களில் வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும். இவை வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் வழங்கப்படும். இதற்கு குடும்ப அட்டை, வயது சான்று, அதாவது இதில் ஏதேனும் ஒன்று, ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது கல்விச் சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, அடுத்து 2 கலர் போட்டோக்கள் உள்ளிட்டவைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோல் அரசு பேருந்துகளில் போலீசார் இலவச பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் கிரேட் 2 கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான போலீசார் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம். இதற்கான உத்தரவானது உள்துறை வழங்கியுள்ளது. எனினும் இது தொடர்பாக உள்துறைக்கும் போலீசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசுக்கு இலவச பஸ் பாஸ் அளிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, மடிக்கணினி, பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து பயணத்தின் மூலம் மட்டுமே பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 மிச்சப்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சலுகை மூத்த குடிமக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த இலவச பஸ் பயணத்திற்கான டோக்கன் கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஜனவரி 31 வரை இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ அந்த டோக்கனை பெற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இலவசமாக பஸ் பயணம் செய்ய முடியும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.